வணக்க நண்பர்களே, மரபு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் பழமை போல தாயத்தில் உள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் உரையாட இருக்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்து கொள்பவர் தேசம் குரலுக்கு புதியவராக இருந்தாலும் இலங்கையின் அரசியல் சூழலில் நன்கு அறியப்பட்ட கிழக்கு மாகாண எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஜதி ஜதீந்திரா. வணக்கம் ஜதி. வணக்கம். வணக்கம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது விடுதலை புலிகளுடைய காலகட்டத்துல டெலோ மற்றும் பிரபாகரன் போன்றவர்கள் இணைந்துதான் அதை உருவாக்கி, அப்ப விடுதலை புலிகள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்குது, அது தங்களுடைய கட்சி என்று. இந்த மனநிலையில இருந்துதான் அவர்கள் அந்த கட்சியை தாங்கள் சொன்னபடி நடக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த சுமந்திரன் அப்படி செய்யறார். நீங்கள் உங்களோட பிள்ளையை தானே நீங்க திருத்தலாம், ஊரான் பிள்ளையை நீங்கள் திருத்த போனீங்கன்னா பிரச்சனை. அப்ப இந்த மனநிலையை நீங்க என்னன்னு பாக்குறீங்க? அதாவது தமிழரசு கட்சி புலிகள் புலம்பெயர்ந்த புலிகள் தங்களுடைய கட்சி என்று பாக்குறது. அது நீங்கள் உண்மையில இந்த புலம்பெயர் சூழல்ல இருக்கின்ற பார்த்தால் உண்மையில இன்றைக்கு இந்த புலிகளின் அல்லது புலிகளின் ஆதரவு தரப்புகள் அல்லது புலிகளை கைப்பற்றுவதாக தங்களை அடையாளப்படுத்துவதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக பிரதானமாக இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தோடு நீண்ட காலம் இருந்து அல்லது அதனுடைய எல்லா பக்கங்களையும் அறிந்த பலர் இந்த அரசியல் அரங்கிலிருந்து ஒதுக்கி விட்டார். இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு பிற்காலங்களில் சேர்ந்தவர். அவர்களுக்கு பொதுவாக இப்பொழுது இந்த ஜெயச்சந்திரனுடைய அண்மையிலே அவருடைய நேர்காணல்கள் சிலவற்றை அனுப்பியிருந்தால் இறுதிக்கட்ட யுத்தத்திலே அமெரிக்கா எப்படி பங்களித்தது என்று பண்பது விஷயங்களை அவர் சொல்லுகிறார். அதை பார்க்கின்ற ஒரு உதாரணமா முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் முடிவின் பொழுது 15 வயதாக இருந்த ஒரு பெரியனுக்கு இப்பொழுது 30. அப்ப அந்த 30 வயது இளைஞர் இப்போ ஜெயச்சந்திரனுடைய கதைகள் அவருக்கு புதிதாக இருக்கு. இவர் ஒரு புது விஷயங்களை சொல்லுகிறார். இவர் ஒரு பெரிய ஒரு பாலசிங்கம் போன்ற ஆள்தான் போல கிடக்கின்ற ஒரு பார்வைதான் அவனுக்கு ஏற்படும். இப்ப பொதுவாக சிலர் இந்த பழைய விஷயங்களை மெருகுபடுத்தி ஆங்காங்கே கேள்விப்பட்டதை எல்லாம் சேர்த்து தாங்களோ பக்கத்திலிருந்து பார்த்தவர்கள் போன்று சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அதுதான் இப்பொழுது இப்ப இருக்கின்ற இந்த சமூக ஊடகத்தினுடைய பலம் மற்றது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடைய பலத்தின் காரணமாக இதுதான் பலருக்கு போய் சேரும். இது ஒரு ஆபத்தானதுதான் இன்னொரு வகையில. என்றால் இப்படியான கருத்துக்கள் போய் சேருகின்ற பொழுது அதைத்தான் அவர்கள் நம்பிக்கொள்ளும். நீங்க சொன்ன அதுல ஜெயச்சந்திரன் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு தற்பொழுது. நீங்கள் அதுல உங்களோட அவர் ஜெயச்சந்திரன் பேர் சொல்லல, நீங்கள் பேரை குறிப்பிட்டிருந்த நீங்கள் தனியாக பொறுப்பா இருந்தவர் விடுதலை புலிகளுடைய சரணடைவின் பொழுது இவர்தான் அந்த பெயர் பட்டியல் இவர்கிட்ட தான் இருக்குண்டு நீங்கள் ஒரு பேர் அதுல மென்ஷன் பண்ணியிருந்த நீங்க என்னுடைய முகநூல் பதிவுலையா? ஜெயச்சந்திரன் ஒரு இடத்துல சொல்றார், சரணடைவதற்கு ஆரார் சரணடைய போகிறார்கள் என்ற பெயர் பட்டியலை தனி அபிவிருத்தி துறையுடைய பொறுப்பாளராக முன்னர் இருந்தவர் விடுதலை புலிகளுடைய முக்கியஸ்தராகவும் இருந்திருக்கிறார் பி டோம்ஸ்லியோ அல்லது அவர் அந்த நேர்காணலே சொல்லுகிறார் கேபியை தாங்கள் சந்திக்க முயற்சித்ததாகவும், ஆனால் அவர் தன்னுடைய பிரதிநிதியாக ஒருவரை அந்த கூட்டத்துக்கு அனுப்பியதாகவும், அவர் இப்பொழுது தாயகத்தில் இருப்பதால் அவருடைய பெயரை நான் சொல்லவில்லை என்று சொல்லுவார். நான் அதை ஊகித்துக் கொண்டேன். அதாவது பல்கலைக்கழகத்திலே படித்தவர் என்றால் அவருடைய வயதை ஒத்தவர் என்று பார்க்கும்போது இந்த செல்வின் தான் நோர்வேல் தான் இருந்தவர். அவர் இந்த சிரான் கட்டமைப்பில் அப்பொழுது அந்த அவர் ஒரு செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல. அப்ப அதுல இருந்து ரிலீஸ் பண்ணித்தான் அந்த சிரானுக்கு பொறுப்பாக அவர் நியமிக்கப்பட்டார். அவர் பிறகு இந்த யுத்தம் முடிந்த பின்னணியில் நாட்டில் இருப்பது எனக்கு பொருத்தமற்ற நடத்தி நோர்வேக்கு சென்றார். உரையாடி இருக்கிறீங்களா நீங்க? இல்ல, நான் அவர் மீது பற்றி உங்களோட காய்ச்சி இல்ல அவரோடு அவர் இப்படி சொன்னதால் நான் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அதை செல்வனிடம் தான் அந்த பட்டியல் வழங்கப்பட்டதாக அவர்தான் அந்த பேர்களை பதிவு செய்ததாக நானும் அதை உறுதிப்படுத்தி இருந்தேன் வேறு ஒரு வழியில. அன்றைய காலகட்டத்துல இந்த சரணடைவுல ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கின்றது உண்மைதான். அது வெளியில கொண்டு வரப்படையில. ஆனா இந்த யுத்தத்தை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக சில கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவராம் இதை முதலே 2004 விடுதலை புலிகள் எப்படி அளிக்கப்படுவார்கள் என்ற அந்த திட்டம் தீட்டப்பட்டு விடுதலை புலிகளுக்கே கையளிக்கப்பட்டிருந்தது. யோகிக்கு ப்ராஜெக்ட் பீக்கன் என்று அந்த திட்டத்துடைய பேர் ப்ராஜெக்ட் பீக்கன். அந்த திட்டம் யோகிக்கு கையளிக்கப்பட்டு யோகி அது சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்று வச்சிருக்கிறார். அது இந்த காணொலி பதிவுகள் இப்ப பரவலா வழியில இருக்கு. ஆனா ஏன் அந்த திட்டத்தின்படியே விடுதலை புலிகள் போய் மண்கவினார்கள் என்று எனக்கு தெரியல. ஆனால் அதை என்னடால் இந்த விடுதலை புலிகள் சார்பான அமைப்புகளும் இதை பற்றி பெருசா கேள்விக்குட்படுத்துறையில் என்னென்னால் இந்த திட்டம் முற்று முழுதாக இணைத்தலைமை நாடுகளால
அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் பச்சை கொடி காட்டித்தான் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு யார் பொறுப்பென்றால் இந்த இடைத்தலைமை நாடுகளும் இந்தியாவும். ஆனா இப்ப இன்னைக்கு நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களும் சரி, இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பிரகடனம் கொண்டு வரவர்களும் சரி, இந்த இணைத்தலைமை நாடுகள்ல தங்கி இருந்துதான் இன்றைக்கும் அரசியலை முன்னெடுக்கிறோம். அப்ப இதை ஒரு இடமும் போகாது. அப்ப இதை இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்தோட நாங்கள் தமிழ் கட்சிகள் போய் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த கூட தயாராக இல்லாத சூழல் இன்றைக்கும் இருக்கு. விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்துல வேறு. இன்றைக்கும் இவர்கள் ஒன்று இலங்கையில உள்ள அரசியல் கட்சி, குறிப்பாக ஆளுங்கட்சியோட, அடுத்தது சிங்கள மக்களோட நாங்கள் ஒரு உரையாடலை நடத்தத்தானே வேணும். அதுக்கு ஏன் இவ்வளவு தடைகள் இருக்கு? இதுல பிரச்சனை என்னென்றால், இதுக்கு முதல் ராஜபக்சே இருக்கின்ற பொழுதும் அதுக்கு பிறகு மைத்திரிபால ஜனாதிபதியா இருக்கின்ற பொழுதெல்லாம் அவரோடு பேசியதுதான், பேசாமல் இருக்க தமிழ் கட்சிகள் பேசியது. ராஜபக்சே இருக்கின்ற காலத்திலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் ராஜபக்சேயோடு பேசிய ராஜபக்சேக்கு உண்மையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் அவருக்கு உண்மையிலான ஈடுபாடுகளும் இருக்கவில்லை. என்றால் அவர் ஒரு வெற்றி பெற்ற ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அவரை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளை தோற்கடித்து விட்ட பிறகு என்னத்தை பேசுவது என்ற அடிப்படையில் பிரச்சனை என்னென்றால், எங்களுக்கு முன்னால இருக்கிறவர் என்ன மாதிரியான பண்புகள் உள்ளவராக, ஆனால் பேச வேண்டியதும் தந்திரங்களை கையாள வேண்டியதும் தேவையுள்ள எங்களுடைய வேலைதான். அதை நாங்கள் மற்றவர்களை இலவா குற்றஞ்சாட்டி விட்டு இதில் போக முடியாது. யாரையும் குற்றஞ்சாட்டி பிரயோசனம் இல்லை. என்ன பொறுத்தவரையில் அதான் என்னுடைய இதிலே அவர் பிழை இவர் பிழை பொதுவாக இந்த இறுதி யுத்தத்தின் பின்னரும் இந்தியா பிழை அமெரிக்கா பிழை என்றெல்லாம் கதைக்கலாம். ஆனால் என்ன செய்வது? என்ன பிரயோசனம்? ஆப்பிரிக்கன் பழமொழி ஒன்று இருக்கிறது, நீங்கள் வானத்தை நோக்கி துப்பினால் உங்களுடைய முகம்தான் அசிங்கமாக இருந்தால் சில பலம் பொருந்திய சக்திகள் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்க போகின்றன. அவர்கள் மாறப்போவதில்லை. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுடைய நலன்கள் என்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், யாரையும் தூக்கி எறிவார்கள். இதுதான் காலாதிகாரமாக நடந்து கொண்டு. ஆனால் நாங்கள் இலங்கை என்று வருகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதோடு பேசலாம். ஆனால் தமிழரசு கட்சி ஒன்று தடவைகள் பேசியும் இருக்கின்றதுதான் அங்கே. ஆனால் இப்பொழுது பிரச்சனை தமிழர்களை ஒரு தனித்தரப்பாக ஏற்றுக்கொண்டு பேசுகின்ற மனோநிலை இப்பொழுது தென்பகுதி. அதான் முதலாவது அடிப்படையான இப்பொழுது அதிலேயும் முக்கியமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையை நீங்கள் பார்த்து, அவர்கள் இதுவரைக்கும் இருந்த தென்னிலங்கை கட்சிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுவரைக்கும் தென்னிலங்கை கட்சிகள் தமிழ் மக்களிடம் செல்லுவதற்கு ஒரு இடைநிலை கட்சிகள், அதாவது இடைத்தரகர்கள் என்ற அடிப்படையிலே கட்சிகளை தான் பயன்படுத்தினார் தமிழ் கட்சி. மஹிந்த ராஜபக்சே இருக்கின்ற பொழுது அவர் டாக்டர் தேவானந்தாவுக்கு அமைச்சு பொறுப்பை கொடுத்தார். அவரை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவருக்குள்ளால் தமிழ் மக்களிடம் பிள்ளையானை பலப்படுத்திவிட்டால் பிள்ளையானுக்குள்ளால் தமிழ் மக்களே போகலாம். எனவே அவர்கள் பிரத்யேகமாக தங்களை தமிழ் மக்களுக்கு பலப்படுத்த முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி இந்த முகவர் அரசியலை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நேரடியாக மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது போல் தெரிகிறது. தமிழ் மக்களிடம் நேரடியாக நாங்கள் உரையாடி காலப்போக்கிலே தமிழ் மக்களை எங்களோட பக்கம் எடுக்கலாம் என்று அவர்கள் நமக்கு அப்படி எடுத்து விட்டால் இந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை தானே என்று அவர்கள் நினைக்கலாம். இப்பொழுது பேச வேண்டும் என்று ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்றால் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தில் அப்படி இல்லை என்று மக்களே சொல்லிவிட்டார். அதன் பிறகு என்னத்துக்கு பேசுவார் என்று அவர்கள் யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் அவர்கள் தமிழ் மக்களிடம் வருகிறார்கள் அல்லது அதை ஒரு விமர்சித்துக் கொண்டு அல்லது பழைய கதைகளை கதைப்பதால் பயனில்லை. நீங்கள் பார்த்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொழுதும் இறுதிக்கட்ட யுத்தத்திலே ஜேவிபி அப்படி செய்தது இப்படி செய்தது ஆட்கள் திரட்டியது என்ற கதைகளை எல்லாம் சொல்லித்தான் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தைத்தான் தமிழ் கட்சிகள் அதையும் மூடித்தான் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்த விஷயம், எங்கட பக்கம் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் தென்பகுதியிலே ஒரு அரசியல் மாற்றங்கள் வருகின்ற பொழுது ஆக குறைந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெல்ல போகிற ஆளை எதிர்த்து கொண்டுதான் இருப்போம். அது உங்களுடைய ஒரு அணுகுமுறை. அது ஒரு மிக முக்கியமான இது சம்பந்தமாக ஆய்வு செய்தாங்க. சுதந்திர இலங்கையில நாங்கள் யாரை எதிர்த்தோமோ அவர்தான் ஜனாதிபதியா வருகிறோம். காலகட்டத்துல மட்டும்தான் சந்திரிகா தெரிவு செய்யப்பட்டார். தமிழ் மக்களும் மைத்திரிபாலைக்கு நாங்கள் அது அந்த நேரத்திலே அது ஒரு பல்வேறு ஒரு கூட்டு முயற்சியாக இருந்த காரணத்தினாலே அதிலே கூட்டமைப்பு முனைந்தது. ஆனால் பொழுது பல்வேறு கருத்து கணிப்புகள் அன்றகுமார தான் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தான் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. ஆனால் எங்களுடைய ஆதரவு என்னென்றால் சஜித் பிரேமதாசாவாக தான் தமிழரசு கட்சி ஆதரித்தது. இன்னும் கொஞ்சம் பேர் ரணில் என்றார்கள். இன்னொரு இந்தியா பக்கத்தால் பொது வேட்பாளர் என்று 3 விதமாக இருக்கு. ஆனால் வெல்ல போகின்றவரின் பக்கமாக போகக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு. அப்பொழுது வென்ற பிறகு நாங்கள் பேசுவதற்கு அவரிடம் போவதுதான் பிரச்சனை. இதுல நீங்க சொன்னது மிகவும் முக்கியமானது என்றால்
சுமந்திரன் அண்மையில குறிப்பிட்டிருந்தார், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக தன்னை தொடர்பு கொண்ட அனுர திசநாயக்க நிதி அமைச்சை தனக்கு தருவதாகவும் ஆதரவையும் கேட்டு இருக்கிறார். அப்ப இவர் மறுத்துட்டார், சுமந்திரன் மறுத்துட்டார், கட்சி அதுக்கு சம்மதிக்காதுன்னு சொல்லி. அப்ப அனுரகுமார சொன்னதாக சொல்றார், நான் வெல்லுவேன், அப்படி நான் வெல்லாமல் போனால் என்னுடைய தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என்று, தமிழர்கள் தான் காரணம் என்ற மாதிரி தான் அந்த இது வந்தது. உண்மையிலே அது ஒரு நாங்கள் ஒரு அரசியல் அடிப்படையில ஒரு இனவாதம் இல்லாத கட்சியாகத்தான் அவர்கள் தங்களை காட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்கள் தமிழ் அரசியல் இலங்கை அரசியலை வடிவா புரிஞ்சு கொள்ள இல்லை. அடிப்படை பிரச்சனை இந்த தென்னிலங்கையில் எங்களுக்கு விருப்பமான சூழல்கள் வரும் வரைக்கும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற அது அரசியலுக்கு கொடுக்கப்பட்டது. எப்பொழுதுமே ஒவ்வொரு சூழலையும் கையாளுகின்ற அடிப்படையில் தான் தமிழ் அரசியலை பிரதித்துவப்படுத்துபவர்கள் செயற்பட வேண்டும். இப்பொழுது தென்னிலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது. அது அடுத்த முறை தேர்தலில் அவர்கள் இதே பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர்கள் வெல்லக்கூடும். எப்படியோ நாங்கள் கதிரையில் இருப்பவரோடு தான் பேசியாக வேண்டும். எங்களுக்கு தெரிவுகள் இதில் புற அழுத்தங்கள் எண்ணத்தை பற்றி கதைச்சாலும் உறுதியிலே சிங்கள ஆளும் தரப்போடு பேசாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அழுத்தம் இருந்தாலும் மேசைக்கு அவர்களுக்கு இருக்கிற மேசைக்கு தான் நாங்கள் போவோம், பேச வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். அது ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் குறித்து கொண்டு அதற்கேற்ப செயற்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபையை அடிப்படையாக கொண்டு பேசுவது முன்னோக்கி பயணிப்பதை தவிர வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் தன்னுடைய கட்சிக்கான வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்காகத்தான் அவர்களுடைய செயற்பாடு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் நாட்டினுடைய அபிவிருத்தி அல்லது பிரதேசத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது ஏன் நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஏன் தேசிய மக்கள் சக்தியுடைய உள்ளூர் பிரதிநிதிகளோட உரையாடுறதுல கூட பெரிய பிரச்சனை படுறார்கள். அவர்கள் அனுராவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கலா இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை, வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோட பிரதேச சபை உறுப்பினர்களோட ஒரு உரையாடலை நடத்தலாம். இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய கூட்டங்களை பாத்தீங்கன்னா ஒன்று ஏன் அந்த உரையாடல்ல ஏன் அந்த உரையாடல் பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல இப்ப அடிப்படையான விஷயம் என்றால் முதலாவது ஒரு தேசிய மக்கள் சக்தியுடைய தலைமையோடு ஒரு சரியான ஒரு புரிதல் அல்லது அவர்களோடு ஒரு எவ்வாறு இந்த அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு உரையாடல் ஏற்படுத்தாமல் என்றால் அங்கேயே ஒரு உரையாடல் இல்லாத பொழுது கிரவுண்ட்ல நீங்கள் உரையாடுவதில் இல்ல அரசியல் உரிமைகள் தொடர்பான விஷயம் அது நீங்கள் அது வேறு ஒரு உரையாடல். ஆனா உள்ளூர் அபிவிருத்தி தொடர்பான உரையாடல் ஒன்றும் இருக்குத்தானே, அது என்னென்று கொண்டு வரது, பிரதேசங்களை என்னென்று முன்னேற்றுவது. நாங்கள் ஒரு விஷயத்துக்காக எல்லா விஷயத்தையும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாதானே. இப்ப இதுல பிரதேச சபைகளை பொறுத்தவரையில இப்ப இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிற பிரதேச சபைகள்ல உதாரணமா திருவண்ணாமலை நீங்கள் எடுத்தால் திருவண்ணாமலை மாநகர சபை இரண்டு பிரதேச சபைகள் தமிழ் கட்சியிடம் இருக்கு, தமிழ் பிரதிநிதிகளிடம் இருக்கு. இந்த பகுதியிலே பொதுவாகவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு முதலாவது தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று நீங்கள் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டார். இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கிராம விடயங்களில் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகின்ற இணைத்து தமிழ் கட்சியிடம் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இன்னொரு கட்சிக்கு போகுது? முதலில் இவர்களுக்குள்ளேயே ஒரு உரையாடல் இல்லை. முதலாவது ஏன் இது கஷ்டமாக இருக்குது எனக்கு அது புரியல. அது என்ன இவரோட கதைச்சா தங்களோட வாக்கு அவைக்கு போயிடுமென்னு நினைக்கிறோம். என்ன உள்ளார்ந்த எண்ணம் அது இல்லது நாங்கள் ஒரு உரையாடலுக்கு தயார் இல்லாதவர்களா? அடிப்படையான பிரச்சனை நான் புரிந்து கொள்வது என்றால் போருக்கு பின்னரான ஒரு அரசியல், சமூக அரசியல் செயற்பாடு, பொருளாதார செயற்பாடுகளை அல்லது இந்த பொருளாதார முன்னேற்றங்களை எப்படி கையாளுவது என்பது பற்றி ஒரு தெளிவான வரை ஒரு ஒரு நிலைப்பாடு இந்த தமிழ் கட்சிகள் நீண்டகால போர் நீண்டகால போரும் நீண்டகால புலனாய்வும் கிட்டத்தட்ட தமிழ் மக்கள்ல தங்களுக்குள்ளேயே அந்நியப்படுத்திட்டுதா எல்லாரையும் ஆளுக்கால் சேர விடாம இவர்கள்ட்ட அது உண்மையில போர்க்காலம் என்பது. ஆனால் 2009 பின்னரான காலத்திலே முதலாவது விஷயம் போர் வெற்றி அடிப்படையாக அந்த நம்பிக்கையாகத்தான் இருக்கு. அது வெற்றி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விஷயங்களை ஒருவர் சொன்னாலும் அது ஒரு போர் வெற்றி இலக்காக அந்த போர் வெற்றியை எல்லோருமே பெரும்பாலான தமிழர்களும் விரும்பினாங்க. எல்லோருமே எங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டும். ஆனால் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அரசியல் யதார்த்தம்
முதலில் நாங்கள் ஒரு ஒரு போர் வெற்றியை எதிர்பார்த்து தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்ற புரிதல் இருந்துதான் எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுத்தோம். அதன் பிறகு அரசியல் என்பதில் அந்த கட்சி இந்த கட்சி என்ற பிரச்சனையை இருந்திருக்க கூடாது. அதன் பிறகு உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010 இருந்து பல்வேறு உள்சிக்கல்கள் இருந்த பொழுதும் ஓரளவுக்கு சம்பந்தருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஒரு பலரும் இணைந்து போன சந்தர்ப்பங்கள் இருந்தது. கைந்துருவமார் அந்த கைந்துவும் முரண்பட்டு வெளியேறினார். கைந்துருவமாரை முரண்பட்டு அவ்வாறு வெளியேற்றியதற்கு பின்னால் இந்த புலம்பியர் குழுக்கள் இருந்ததாகத்தான் பலரும் சொல்லுகிறார். இவர்கள் கொடுத்த இந்த உற்சாகத்துலதான் அவர் தனியே போனார், இல்லாட்டி அவர் போயிருக்க மாட்டார். ஏனென்றால் அப்பொழுது அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், புலம்பெயர் சமூகம் என்பது ஒரு பெரிய சக்தி என்பதை அவர் சில வழியில் அவசரப்பட்டு அப்படியும் கருதி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னால் ஆரம்ப காலங்களிலே புலம்பெயர் சமூகம் அது ஒரு பெரிய சக்தி என்ற ஒரு பார்வை தானே எல்லாருக்கும். புலம்பெயர் சமூகம் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்துவிடும் என்ற ஒரு பார்வை இருந்ததால் அவர் நினைத்திருக்கலாம், தனியே போனால் அவர்களுடைய ஆதரவு தான் ஒரு பெரிய கட்சியாக வரலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் இப்ப இந்த எதிர்ப்பு, அதாவது எதிர்கட்சி அரசியல் ஒரு தோல்வி ஏற்பட்ட பிறகு ஒரு ஐக்கிய முன்னணி தந்துருவாயம் தான் பொதுவாக இப்படியான ஒரு பெரும் அழிவுகளை காணுகிற சமுதாயத்துல மேற்கொள்ள வேண்டிய அரசியல் உபாயம் என்றால் ஒரு ஐக்கிய முன்னணி. ஐக்கிய முன்னணியாக நாங்கள் தொழிற்பட்டு கணிசமான காலம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த கட்சி இந்த பிரச்சனை அந்த எங்களுடைய உட்பிரச்சனைகள் எல்லாம் விட்டு தமிழ் மக்களுடைய அரசியல், தமிழ் மக்களுடைய அந்த இருப்பு, சமூக அரசியல் பொருளாதார இருப்பை பலப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஐக்கிய முன்னணி உபாயம் தான் சரியானது. ஆனால் அதை நோக்கி எங்களுடைய கட்சிகள் யாரும் செல்லவில்லை. மீண்டும் ஒரு தேர்தல் போட்டி அரசியலுக்குள் சிக்கப்பட்டு அல்லது அதை முதன்மைப்படுத்தி இன்றைக்கு அது ஒரு முதல் வேறு கட்சிகள் என்ற நிலைமையிலிருந்து இப்பொழுது உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனைப்படுகின்ற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த நிலையில் இல்ல, இது ஒரு மிக துரதிருஷ்டவசமானது என்னென்றால் நாங்கள் எனக்கு அந்த ஒற்றுமையில பெரிய நம்பிக்கை இல்லை. ஒற்றுமைன்றது உண்மையிலேயே அடிப்படையில உங்களோட இதயத்திலையும் மூளையிலையும் இருந்து வர வேணும். அந்த ஒற்றுமை கொள்கை அடிப்படையில இருக்க வேண்டும். கொள்கை முரண்பாடு அல்லது நீங்கள் ஒற்றுமைப்படணும் என்றால் அக்ரி டு டிஸ்அக்ரி, உங்களோட உடன்படாமல் இருக்கிறதுக்கான அந்த உடன்பாட்டோட நீங்கள் ஒற்றுமை. இது என்னென்றால் இப்ப கஜேந்திரகுமார் சுமந்திரனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற பொழுது சுமந்திரனை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் வச்சு பொழுது அழைப்பார், அல்லது இவர்கள் அழைக்கின்ற பொழுது அவரை பற்றி ஒரு விமர்சனம். அப்ப நீங்கள் தமிழ் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அடிப்படையில கூட நீங்கள் வாக்கு வங்கி அரசியலை விடுவோம். அது இல்லாத சூழல்ல கூட நீங்கள் முடிவுக்கு வாரீங்கள் இல்லை. இப்ப எனக்கு விளங்கல இப்ப நடக்கிற விவாதம் ஐக்கிய ராஜ்ய, சமஸ்தி, சுயாட்சி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் நடக்க வேண்டி வரப்போகுது. அது தவிர்க்கல. அப்ப இதுல என்னத்துக்கு சொற்சிலம்பம்? இவ்வளவு அழிவுக்கு பிறகும் நீங்கள் சொற்சிலம்பத்துலதான் நிக்க போறீங்களா? அதான் பிரச்சனை என்றால் இவர்கள் அடிப்படையில ஓரளவுக்கு கஜேந்திரகுமாரோட ஒரு கூட்டு வைப்பதற்கான ஒரு முயற்சியில இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈடுபட்டது. நான் அப்பவே அதில் உள்ள நண்பர்களுக்கு சொன்னால் இது நீங்கள் பிள்ளையான ஒரு எனக்கு அது விளங்கல. என்னடா டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பினுடைய ஒரு நேச்சுரல் இயற்கையான நண்பராக தமிழரசு கட்சி தான் இருக்க முடியும். ஏன்னா இவர்கள் இந்தியா கூறிய பிச்சு கொண்டு தரும் என்று நம்புறவர்கள். தமிழரசு கட்சியும் கிட்டத்தட்ட அதே நம்பிக்கையில தான் இருக்குது. சமஸ்திக்குள்ள மாகாண சபையோட போவன் கஜேந்திரகுமார் மாகாண சபையை தும்புக்கட்டையால தட்டுறன் என்ற அவரோட போய் இவர்கள் கூட்டு வைக்கிறார்கள். உண்மையிலேயே என்னென்று இவர்களுடைய மூளை எல்லாம் வேலை செய்யுது. இது உண்மையில இது ஒரு என்னென்றால் இப்பதான் நான் சும்மா உண்மை இதை சாதாரண மக்களும் இதை பொருட்படுத்துவதாக நான் நினைக்கல. அதை பற்றி பேசுவதாக இந்த கொள்கை சார்ந்த கொள்கை கதைகள் எல்லாம் என்ன பொறுத்துள்ளது காலாவதியம். இங்க யாரும் கொள்கை அடிப்படையில் இதெல்லாம் கொள்கை அடிப்படையிலான விஷயம். அந்த நேரத்துல தமிழரசு கட்சியிடம் பிரதேச சபையில சில பிரதேச சபைகளை தங்களிடம் ஒப்படைக்குமாறு, அதாவது சில பிரதேச சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியிடம் கோரி அதை கொடுப்பதிலே தமிழரசு கட்சிக்கு சில சிக்கல்கள் இருந்தது. காரணம் தமிழரசு கட்சி இப்ப சுமந்திரனுக்கு அதில் விருப்பம் இருந்ததாகவும், ஆனால் உள்ள பிரச்சனை என்றால் தேர்தலில் வெண்டு வந்த ஒவ்வொருவனும் நான் தானே இதுல ஏற்பட்ட சிக்கல்களால தமிழரசு கட்சி பிரச்சனையா போட்டு எல்லாரும் எனக்கு வேணும் இன்னொன்று இன்னொரு ஆக்களுக்கு அவங்களோட இணைந்தால் அவங்களுக்கு சிறந்த கொடுக்கத்தானே அந்த பிரச்சனையில விழுவதில்தான். அது அந்த இழுவறிப்பட்டிருக்கிற டைம்ல நாங்க சில சபைகளை எங்களோடு இணைந்தால் சில சபைகளை அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்ற அடிப்படையில் சொல்லித்தான் இந்த கூட்டு உருவாங்க. மற்றும்படி இது உங்க கொள்கையும் இல்லை ஒன்று இல்லை. அது சும்மா வெளியில பொது வெளியில கொள்கை கதையை கதைக்கிறது அது அடுத்த ஒரு பெரிய காட்டினாங்க. இங்க இப்ப நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அடிப்படைகள்ல ஒரு பெரிய வேறுபாடுகளும் யாருக்கு இடையிலே
எல்லாம் ஒன்றுதான். ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு நியாயமான அரசியல் தீர்வு. அந்த நியாயமான அரசியல் தீர்வுக்கு நீங்கள் என்ன பேரை வச்சுக் கொள்றதுன்றது நீங்கள் பேரை வச்சுக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாடு 2 தேசம் ஐக்கிய ராஜ்யம் வச்சுக் கொள்ளுங்க, இல்லது மாகாண சபை வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இதுக்குள்ளதான் நிற்க போறோம். ஒட்டியாட்சிக்குள்ளதான் விஷயம் நடக்கும். ஒட்டியாட்சிக்கு மாறாகவும் இங்க ஒன்று நடக்க போறது. ஏனென்றால் இதெல்லாம் இதுதான் ஜதார்த்தம் என்றால் இதுக்குள்ள நாங்கள் கொள்கை அடிப்படையில கூட்டு வைக்கிறோம் என்பதெல்லாம் அது நாங்கள் என்றால் இந்த ஒரு கவர்ச்சிகரமான சில சுலோகங்களுக்கு பயன்படுத்திய தவிர மற்றும்படி அதுல ஒரு பெருமதி இல்லை. இது ஒரு தேர்தல் அரசு. அந்த நேரத்துல பிரதேச சபையை ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட இழுபறிகளுடைய விளைவுதான் இந்த கூட்டம். பிறகு அவர்களுக்கே தெரியும், அதில் இருக்கின்ற போறவர்களுக்கே கஜேந்திரகுமாரோட கனகாலம் நிற்க முடியும். ஏனென்றால் கஜேந்திர இவர்கள் சாதாரண ஒப்பீட்டு அடிப்படையிலே நாங்கள் சமஷ்டி என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். 13 இருக்கின்ற 13 உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டும், அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இதுக்குள் இருக்கிறார். அந்த நிலைப்பாடு அது தேவையற்றது, அதை ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற கருத்தை வைப்பவர் கஜேந்திர எப்படி இணைந்து பயணிக்க முடியும்? அது ஆரம்பத்திலே போனவர்களுக்கு நாங்கள் இந்த உரையாடல ஒரு முடிவுக்கு வந்தா நாங்கள் இந்த தமிழீழம், பிரிந்து போற உரிமை, சுயநிர்ணய உரிமை, இது எல்லாத்தையும் கைவிட்டாச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வந்துட்டு இப்ப நாங்கள் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லுவோம். இலங்கைக்குள்ள, ஐக்கிய இலங்கைக்குள்ள நாங்கள் சுதந்திரமா வாழ்றது அல்லது அதிகார பகிர்வோட வாழ்றதுக்கு தயாரிட்டதை வெளிப்படையாக சிங்கள மக்கள் மத்தியிலும் அறிவிக்கிறதன் மூலமாகத்தான் நாங்கள் சில விஷயங்களை வென்றெடுக்கலாம் இல்லையா? இல்ல, அந்த அறிவிப்புகளை நான் நினைக்கிறேன் சம்பந்தம் இருக்கின்ற பொழுதும் சம்பந்தம் பல்வேறு சந்தர்ப்பங்களாக முன்வைத்திருக்கிறார்கள். இல்ல சம்பந்தம் மற்ற தலைவர் சுமந்திரனும் அதை கடந்த உரையாடல்ல அவர் செய்தது கிட்டத்தட்ட அதை அறிவிச்சிருக்கிறாருன்னு தான் நான் இன்னொரு பிரச்சனை என்னென்றால், நீங்கள் தமிழ் அரசியல் எடுத்தால் கஜேந்திரகுமாருக்கு அந்த பொட்டான்சியல் அந்த அந்த ஆட்கள் இருக்குது. ஆனா அவர் அதை ஒரு நாளும் அதை நோக்கி போறது. ஏனென்றால் தென்பகுதி உள்ள அரசியல்வாதிகளோடு உரையாடுவது அல்லது அன்புள்ள சிவில் உரையாடுவது இப்படியான விஷயங்களை செய்வதற்கு ஒரு கெப்பாசிட்டி வரும். ஒன்று மொழி தேவை, மற்றது அங்கு கொஞ்சம் அந்த அங்கத்திய சூழலோடு தொடர்புகளும் அவசியம். நீங்கள் பார்த்தால் சம்பந்தன் ஒரு தென்பகுதி உள்ள அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருந்ததால் அவருக்கு அதை அவருடைய கருத்துக்கள் செவிக்கும் அளவுக்கு செவிக்கும். ஆனால் அதை இந்த சூழலை அவர் யதார்த்தமாக அவர் கையாள். அதான் அவருடைய சுமந்திரன் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரான சூழலிலே சில சிவில் சமூக அமைப்புகளோடு எல்லாம் இணைந்து பல்வேறு கலந்துரையாடல் எல்லாம் பங்கு கொண்டதை நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ. கஜேந்திரகுமார் போன்றவர்கள் அந்த முயற்சி வீணா அந்த அதை நோக்கி அவர்கள் அதை என்றால் அவர்களுக்கு அது போகலாம். அவர்கள் வைத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு அங்க போகலாம். மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்பொழுது சுரேஷ் பிரமச்சந்திரனா இருக்கலாம், செல்லுமலைக்கலானா இருக்கலாம். அவர்களுக்கு இந்த தெற்பகுதியோடு ஊடாடக்கூடிய அந்த அந்த அவர்களுக்கு ஆற்றல் என்பதை விட அந்த மொழியின் பிரச்சனை தொடர்பு மற்றது இவர்கள் முன்னாள் ஆயுத அமைப்பு பின்னணியை கொண்டவர்கள் என்பதால் இவர்கள் அதை நோக்கி போகும் பொழுது இவர்களுக்கு தர்ம சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாம் உண்டு. இவர்களை யோசிக்கணும். என்னென்ன நாங்கள் யுத்த காலத்துக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட 2009 கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் வந்துட்டோம். ஆனா இன்றைய வரைக்கும் நாங்கள் அந்த இணைப்பு பாலத்தை உருவாக்க இல்லைன்றது உண்டு. நான் இந்த மாகாண சபை விஷயம் அடிப்படையாக உள்ள என்னுடைய ஒரு கருத்து நான் மாகாண சபை எதிர்க்கிற அல்லது ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிக சொற்பமான ஆட்கள் தான் தென்பகுதியே. இந்த ஒரு கடும் போக்கு சில சிங்கள கடும் தேசியவாத கடன் குழு அடிப்படைவாத குழுக்களை தவிர அங்க ஒரு 90% இதை எதிர்க்கவில்லை. அவர்கள் எப்பொழுது மாகாண சபை தேர்தல் எப்ப நடக்க மட்டும்தான் அவர்களும் பார்க்கிறாங்க. இரண்டால் அவர்களுடைய அரசியலுக்கும் அது தேவைப்படும். ஆகவே இந்த மாகாண சபைகள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள் எல்லோருடையும் ஒரு உரையாடலை செய்வதற்கு, அதாவது இந்த தேர்தல் பிற்போடப்படுகிறது, தேர்தலை நடத்த வேண்டும், இதை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்ற உரையாடலை அங்கு இதை வைக்க வேண்டும். இது தேவை என்று கருது உரையாடலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைத்து நான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் அதை அவர்களுக்கு செய்ய முடியவில்லையோ தெரியல, அதை நோக்கி போகல. அப்படி ஒரு உரையாடல் தேவை. இந்த இலங்கை தழுவி இந்த மாகாண சபை அது முக்கியம் என்று சொல்லி சிங்களவர்களும் வெளியே பேசுவாங்க. இவருடைய கூட்டங்களில் அவர்களும் பேசுவோம், அவருடைய கூட்டங்களில் இவர்கள் பேசுவாங்க. சமஷ்டி அடிப்படையிலான விஷயத்தை விடுவோம். அது 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 ஒரு அது எனக்கு தெரியாது. என்னுடைய காலத்தில் நாங்கள் இந்த இணைவுக்கு நீங்க சொன்னது வந்துதான் ஒரு ஐடியல் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அதிகாரங்களை இன்னும் பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள்
ஒரு ஓகே சுயநிர்ணய உரிமை அடிப்படையில நாங்கள் பிரிகிறதுக்கான வாக்கெடுப்பை கூறலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து கொண்டு அதை கூறுறதுதான் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கு. நாங்கள் 30 வருஷத்துக்கு பிறகு அதை கூறுறாலும் இன்றைக்கு அதுக்கான தளத்தை நாங்கள் போடேன். அதிகார பயன்படுறது அது நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மெதுவாக பயணிப்பதுதான். அப்படித்தான் அது ஒரு பரிணமித்தல் என்பது அப்படித்தான் உலகத்தில் எல்லா இடமும் நடந்திருக்கு. அப்படி அல்லது ஒரு புரட்சியின் மூலம் வெற்றி பெறுகின்றதெல்லாம் நாங்கள் அதை 100% அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அது தோல்வி அடைந்ததுதான் அதுலயும் அதிகம். ஒரு சிலதுதான் அதுல வெற்றி பெற்று, மற்றதெல்லாம் இப்படி இன்வால்வ் பண்ணின விஷயங்கள் தான் உலகத்தில். நாங்கள் மட்டும்தான் எல்லாத்திலையும் ஒரு விஷயத்துல இருந்து போகட்டும் எல்லாத்தையும் போட்டு தட்டுல போட்டு எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாற வேணும் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற அரசியலை நாங்கள் செய்யணும். உண்மையிலேயே நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு பேராசிரியர் கூல் சொல்றது எங்களுக்கு எல்லாம் வேணும், இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜியே அடிப்படையில தவறானது. இப்ப நான் நினைக்கிறேன் நீண்ட உரையாடலா போயிட்டு கடைசி அவர்கள் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த யாழ் மையவாத அந்த உரையாடல் இருக்குதானே, தமிழ் அரசியலை அதுதான் கோலோச்சி கொண்டிருக்குது. அங்க கதைக்கிற விஷயங்களோட கிழக்கு மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கஜேந்திரகுமார் சுமந்திரன் அடிபாடி இதெல்லாம் இது ஒரு காரணமா இந்த தமிழ் அரசியல் ஒரு முற்போக்கு பாத்திரம் எடுக்காதுக்கு அல்லது அது வளர்ச்சி அடையாததுக்கு இது ஒரு காரணம். இந்த வன்னிக்குள்ள நடக்கிற வன்னியில நினைக்கணும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களை பாத்தீங்கன்னா அது பெரிய கெடுபிடியில நடக்குது. அது ஒரு பெரிய சண்டையா தான் போகுது. அதுல ஒரு சரியான திட்டங்கள் வகுக்கப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ என தெரியல. ஆக்களையும் கேவலப்படுத்துகிறார்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களையும் கேவலப்படுத்துகிறார்கள். இது இப்படி நான் கிழக்கு மாகாணத்திலேயோ வன்னியிலேயோ நான் வன்னியில பார்த்தனும் தெரியல, கிழக்கு மாநிலத்துல அப்படி நான் கேள்விப்படையில. இது யாழ்ப்பாணத்துக்கே உரிய இயல்பா? இதுல அடிப்படையான விஷயம் என்னென்றால் இப்ப தமிழ் அரசியல் உரையாடல்கள் இப்ப இன்றைக்கு நேற்றல்ல இந்த தமிழ் அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு தனித்துவமான அரசியல் பயணம் என்றது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தலைமைகள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியால்தான் இருந்திருக்கு. நினைக்கிறேன் பல தசாப்தங்களுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் வந்த பொழுதுதான் அந்த யாழ்ப்பாணத்துக்கு வெளியில அந்த தலைமை வந்ததாக நான் நினைக்கிறேன். இதுல அடிப்படையான விஷயம் இது ஒரு பிரதேச விஷயம் என்பதற்கு அப்பால் இந்த தமிழ் அரசியல் உரையாடல்கள் தமிழ் கட்சிகளுடைய தலைமையெல்லாம் அங்கிருக்கின்ற காரணம் இவருடைய உரையாடல்கள் எல்லாம் அந்த யாழ் குடாநாட்டை மையப்படுத்தியாக தான் இருக்கு. இப்ப உதாரணமா சொல்லுவோம், ஒரு கூட்டம் முன்னர் சில கூட்டங்கள் அப்ப நானும் முதல்ல உரையாற்றுவதற்காக கூடுதலா கூட்டங்கள் எல்லாம் அங்கதான் நடக்கும். பேரென்றால் யாராவது கேட்டால் அங்கிருந்து 2 பேர் தான் 3 பேர் தானே வர போறாங்க, அப்ப 3 பேருக்காக கூட்டத்தை அங்க கொண்டு போடலாம். இப்படித்தான் அது பதில்கள் தான். பொதுவா என்னென்ன எங்கு ஒரு அரசியல் கட்சி அதிகம் மையம் கொண்டு இருக்கு. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர் எங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்றால் யார், கஜேந்திரகுமார் எங்கு வர முடியும் என்றால் யார், சுரேஷ் பிரமச்சந்திரன் யாழ்ப்பாணம். அதாவது அவர்கள் போட்டியிட போகிற இடம் அங்குதான் யாழ்ப்பாணம். அப்ப அவருடைய உரையாடலாம் அதை மையப்படுத்தித்தான் இருக்கு. இப்ப அவர்களுடைய தேவை கிழக்கு மாநிலத்துல அவர்களுடைய வெற்றி கிழக்கு மாநிலத்துல தேசிய பட்டியலுக்கு மேலதிகமான வாக்குகள் எடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் சில கட்சிகளுக்கு கிழக்கு மாநிலம் தேவைப்படும். இப்ப நீங்கள் பார்த்தீங்க, இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை தவிர இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்சியுமே வடகிழக்கு தழுவிய கட்சிகளில் பெருமளவுக்கு ஒரு யாழ்ப்பாண சூழலுக்குள் அரசியல் செய்கிற கட்சி. அப்ப அவர்களுக்கு தேவை அந்த யாழ்ப்பாண சூழல் தான். அதுக்குள்ள அதுல உள்ளவர்களை எப்படி திருப்தி பண்ணும், அதுக்குள்ள எப்படி பிரச்சனை பண்ணும், அதுக்குள்ள எப்படி விவாதம் செய்வது என்பதுதான் அவர்கள் சிந்திப்பார்கள். பிரச்சனை என்பது யாழ்ப்பாணத்துடைய பிரச்சனையா தான் மாறி போச்சாங்க. உரையாடல்கள் பெருமளவுக்கு அப்படித்தான் இருக்குது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அது ஒரு வடகிழக்கு தழுவிய ஒரு வாக்கு வங்கியை வைத்திருப்பதால் அது ஒரு வடகிழக்கிலே ஒரு பிரதான கட்சி என்ற அடையாளத்தை வைத்து ஒருவேளை அதுக்கும் நாளைக்கு பலவீனப்பட்ட யாழ்ப்பாணத்தில் தொடங்குவதாக இருந்தால் அதனுடைய அணுகுமுறைகளும் அப்படித்தான் மாறும். இது ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவலோட தான் இந்த அரசியல் உரையாடல் சம்பந்தப்படுகிறது. இது ஒரு ஒட்டுமொத்த வடகிழக்கு தழுவிய மக்களின் வாழ்நிலை முன்னேற்றம் அல்லது மக்களுடைய அரசியல் சமூக பொருளாதார இழப்பை எப்படி தரப்படுத்துவதற்கு உரையாடல் சம்பந்தப்பட்டது. பொலிட்டிக்கல் சர்வைவல். நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கீங்க. பல விஷயங்களை மிக வெளிப்படையாகவும் அங்க யதார்த்தம் என்ன என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி கஜேந்திரா. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலையும் பேசுவோம். நிச்சயமாக வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.